வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு தவறிடாரே. மானிடர் மாறிடுவார், பரன் இயேசு மாறிடாரே. சொல்ல, வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு தவறிடாரே. மானிடர் மாறிடுவார், பரன் இயேசு மாறிடாரே. உன் இயேசுவை அண்டிக்கொள், அண்டிக்கொள், உன் நேசபாதம் தேடிக்கொள். உன்மேல் தம் கண்ணை வைத்து இன்ப பாதை காட்டிடுவார். உன்மேல் தம் கண்ணை வைத்து, உன்மேல் தம் கண்ணை வைத்து இன்ப பாதை காட்டிடு. உன் இயேசுவை, உன் இயேசுவை, நேசபாதம் தேடிக்கொள். உன்மேல் தம் கண்ணை வைத்து இந்த பாதை காட்டிடுவார். உன்மேல் தம் கண்ணை வைத்து, உன்மேல் தம் கண்ணை வைத்து இந்த பாதை காட்டிடுவார். ஆண்டவரே, நீ நல்லவராய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் வாக்கு தத்தம் செய்கிறவர், நீர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்கிற காரியங்களுக்காய் நன்றி அப்பா. உண்மையை நாங்கள் நம்பி இருக்கிறோம். எங்களோடு இன்றைக்கு இடைப்படும், எங்களோடு பேசும் கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கடந்த முறை நாம் பேசின அதே சங்கீதத்திலிருந்து இன்றைக்கு அந்த செய்தியின் தொடர்ச்சியை நாம் கவனிக்கலாம். 145ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். முதல்ல இங்கிலீஷில் வாசிக்கிறேன். Your kingdom is an everlasting kingdom and your dominion endures through all generations. The Lord is trustworthy in all he promises and faithful in all he does. உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. தமிழில் இந்த 2வது பகுதி, ஆங்கிலத்தில் உள்ள 2வது பகுதி தமிழில் சில மொழிபெயர்ப்புகளில் இல்லை. தேவன் தம் வாக்குகள் அனைத்திலும் நம்பத்தக்கவர், தம் செயல்கள் அனைத்திலும் உண்மையுள்ளவர். தேவன் தம் வாக்குகள் அனைத்திலும் நம்பத்தக்கவர், தம் செயல்கள் அனைத்திலும் உண்மையுள்ளவர். நான் கடந்த முறை நான் இங்கே வரும்பொழுது எப்படி தேவன் தம்முடைய வாக்கிலே அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர் என்பதை குறித்து நான் பேசினேன். நான் ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருடைய வாக்குகள் அல்லது பொதுவாக இந்த வாக்குகள் இதை குறித்து நம்ம கவனிக்கும் பொழுது அதில் 4 முக்கியமான காரணங்கள் அல்லது 4 முக்கியமான ஃபேக்டர்ஸ் இருக்கிறத நம்ம கவனித்தோம். முதலாவது, ஒரு வாக்குறுதிக்கு ரொம்ப முக்கியமானது என்னதென்றால் த வேல்யூ ஆஃப் த ப்ராமிஸ், அந்த வாக்குறுதியின் மதிப்பு. எல்லா வாக்குறுதிகளும் ஒரே மதிப்புடையவைகள் அல்ல. சில வாக்குறுதிகளுக்கு அதிகமான வெயிட்டேஜ் இருக்குது. சில வாக்குறுதிகள் அது செயல்படுத்தும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஒருவேளை ஒரு வாக்குறுதி ஒருவர் கொடுத்து விட்டு அந்த வாக்குறுதியின்படி அவர் செய்யாமல் போனால் சில வாக்குறுதிகள் பார்த்திங்கன்னா அதனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும், சிலது பெரிய பாதிப்பு இல்லாமல் இருக்கலாம். நான் சொன்னது போல் some are simple promises, some are serious promises.
இந்த சிம்பிள் ப்ராமிசஸை உடைக்கும் பொழுது அது பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனால் சில சீரியஸான ப்ராமிசஸ், ஒரு கணவன் தன் மனைவிக்கு திருமண நாள் அன்று கொடுக்கிற ஒரு வாக்குறுதி என்பது சாதாரண வாக்குறுதி அல்ல, அது சீரியஸான வாக்குறுதி. அந்த வாக்குறுதிகள் உடைக்கப்படும் பொழுது அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஸோ வேல்யூ ஆஃப் த ப்ராமிஸ் முதலாவது. ரெண்டாவது, வேல்யூ ஆஃப் த ஒன் ஹூ ப்ராமிஸ்ட். அந்த வாக்குறுதி கொடுத்தவருடைய மதிப்பு. நிறைய பேர் வாக்குறுதி கொடுப்பாங்க, ஆனால் சிலருடைய இந்த சிலருடைய வாக்குறுதிகள், அதற்கு அந்த வாக்குறுதி அளித்தவருக்கு ஒரு மதிப்பு இருக்குது. ரோட்டில் போகிறவங்க வரவங்க நம்மளுக்கு தெரியாதவங்க சொல்லுகிற வாக்குறுதிகளுக்கும் நாம் மிக அதிகமாய் அறிந்த நம்முடைய முதலாளிகளாக இருக்கலாம் அல்லது நமக்கு மேல் இருக்கிறவர்களாக இருக்கலாம், அவங்க சொல்லுகிற வாக்குறுதிகளுக்கு அந்த வாக்குறுதி கொடுக்கிறவருக்கு ஒரு மதிப்பு இருக்குது. வேல்யூ த ஒன் ஹூ ப்ராமிஸ். மூன்றாவது, வேலிடேஷன் ஆஃப் த ப்ராமிஸ். அந்த வாக்குறுதிக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்கிறதா? நம்ம எல்லாரும் சொல்கிறதே நம்புறது கிடையாது. நிறைய பேர் வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. ஒரு மரண வீட்டில் பார்த்தீங்கன்னா வரவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, கவலையே படாதீங்க, வாரம் வந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி சொன்னது தான் கடைசியாக இருக்கும். நம்மளே எத்தனை வாக்குறுதி கொடுத்துருவாங்க. மரண வீட்டில் போய் என்னென்ன வாக்குறுதிகளாக கொடுக்கும். ஆனால் அதுக்கு நம்பகத்தன்மை இருக்கா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. அது நீங்கள் இந்த இழந்தவர்கள் வந்து இது மாதிரி சொல்கிற ஹவுஸ் ஃபீட்பேக் வந்துகிட்டே எல்லாரும் சொல்கிறதையும் அவங்க நம்ப மாட்டாங்க. ஆனால் சில பேர் சொல்லுவதை அவர் நம்புவார்கள். ஏன்னா அவங்க ரொம்ப நெருங்கினவர்களாக இருப்பார்கள், அவர்கள் சொல்லுவதை நம்புவாங்க. ஸோ வேலிடேஷன் ஆஃப் த ப்ராமிஸ். நான்காவது, வேலிடிட்டி ஆஃப் த ப்ராமிஸ். ஒரு வாக்கிற்கும் ஒரு காலம் இருக்கிறது. நான் இந்த வாக்குறுதியை கொடுக்கிறேன், இதை நான் இந்த வருடத்திற்குள் நான் நிறைவேற்றுவேன் அல்லது அடுத்த மாதத்திற்குள் நிறைவேற்றுவேன். ஒவ்வொரு வாக்குறுதி காலமே இல்லாத காலவரையற்ற ஒரு வாக்குறுதியாக இருக்கும் என்றால் அந்த வாக்குறுதிக்கு பிரயோஜனமே இல்லை. நான் எப்போ செய்வேன் எனக்கே தெரியாது, செய்யும் போது பார்ப்போம் அப்படின்றா அதுக்கு வேல்யூ இல்லை. ஸோ வேலிடிட்டி ஆஃப் த ப்ராமிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஆண்டவருடைய வாக்குறுதிகளை இந்த கண்ணோட்டத்தில் நான் படிக்கும் பொழுது 145 சங்கீதம் 13 உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம் அப்படின்னா அவருடைய வாக்குறுதி கொடுக்கிறவருடைய மதிப்பை இந்த இடத்துல வாசி. அவர் யார் என்றால் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யத்தை உடையவர். அடுத்தது, உம்முடைய ஆளுகை தலைமுறையாக உள்ளது அப்படின்னா அந்த வாக்கினுடைய காலம். அவர் யார் என்றால் ஏதோ 5 வருடங்கள் இருந்து மறைகிறவர் அல்ல, அவர் சதா காலங்களிலும் தலைமுறையாக அவருடைய ஆளுகை உள்ளது. அடுத்தது, தேவன் தம் வாக்குகள் அனைத்திலும் நம்பத்தக்கவர் அப்படின்னா அவர் வாக்குறுதியில் நம்பத்தக்கவர். த வேலிடேஷன் ஆஃப் த ப்ராமிஸ். அவர் சொன்னதை நம்ம நம்பலாம், அவர் சொல்லி அவர் செய்யாமல் இருக்கிற தேவன் அல்ல. ஸோ இதுதான் நம்ம அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிற வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்து கொள்வதற்கு அவர் அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுகிறார். கடந்த முறை நான் பேசும்பொழுது காட் ஸ்டார்ட்ஸ் த ப்ராமிஸ் அப்படின்னு பேசினேன். ஆண்டவர் வாக்குறுதியை ஆரம்பிக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் வாக்குறுதிகளை பேசுவதற்கு பயப்படுவாங்க. இவங்க கிட்ட போய் நம்ம இதை சொல்லலாமா, இவங்களுக்கு இந்த ப்ராமிஸை நம்ம கொடுக்கலாமா? பல நோட்டங்கள் அல்லது பல எண்ணங்கள் அவர்கள் இருக்கும். பல ஃபேக்டர்ஸை தாண்டி தான் நமக்கு வாக்குறுதிகளை மனிதர்கள் கொடுப்பார்கள். ஆனால் தேவன் யார் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே உங்களை நற்கிரியை தொடங்கினவர். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவர் அவர் தான். நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களை துவக்குகிறவர் அவர் தான். இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பும் பொழுது தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசியவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவர் தந்தருள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதை நம்ம கேட்கல, நம்ம ஆரம்பிக்கல. இந்த வாக்குத்தத்தத்தையும் இந்த செயலையும் ஆண்டவர் நாம் கேட்காமல் அவராக அதை செய்தார். பிகாஸ் he starts the promise. ஒரு மனிதன் வாக்குத்தத்தத்தை ஆரம்பிப்பதற்கும் தேவன் ஆரம்பிப்பதற்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதை குறித்து பேசினேன். மனுஷன் எப்படி ஆரம்பிப்பான் அப்படின்னு சொன்னால் தி எபிலிட்டி ஆஃப் த கிவர். அவனுக்கு கொடுப்பதற்கு திறன் இருப்பதை பொறுத்து தான். அவனுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதுதான் அவன் ப்ராமிஸ் பண்ணும். அவனுக்கு என்ன திறமை இருக்கிறது, இந்த வாக்குத்தத்தை சொல்லுகிறேனே, இந்த சொல்லுவதற்கு எனக்கு திறமை இருக்கிறதா, திறன் இருக்கிறதா என்பதை அறிந்து தான் அவன் வாக்குத்தத்தை ஆரம்பிப்பான். ரெண்டாவது, தி அக்செப்டபிலிட்டி ஆஃப் தி ரிசீவர். எல்லாருக்கும் எல்லா வாக்குறுதியும் கொடுப்பதில்லை. நான் ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு திறன் இருக்கிறதா, அவன் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு திறமை இருக்கிறதா என்று அறிந்து தான் மனுஷன் வாக்குறுதி கொடுக்குறான். மூன்றாவது, கால சூழ்நிலை, அலைன்மெண்ட் ஆஃப் டைம்ஸ். அவனுக்கென்று அந்த ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அந்த கால சூழ்நிலையில் தான் அவன் என்ன பண்ணுவான்னா வாக்குறுதிகளை கொடுப்பான். கடைசியாக, அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ், நிபந்தனைகள். இந்த காரியத்தை நீ எனக்கு செய்தால் நான் சொன்ன வாக்குறுதியை நான் உனக்கு கொடுப்பேன், அல்லது இந்த வாக்குறுதியை நான் எப்போ ஆரம்பிப்பேன்னு சொன்னால் நீ இந்த நிபந்தனைகளை நிறைவேற்றும் பொழுது. நான் அதுக்கு உதாரணமாக சவுலை குறித்து நம்ம பார்த்தோம். சவுல் எப்படி அவனுக்கு கொடுப்பதற்கு திறமை இருந்தது,
பெற்றுக்கொள்வதற்கு தாவீதுக்கு திறன் இருந்தது. கால சூழ்நிலைகள் சரியாய் அமைந்தது. அவன் போட்ட நிபந்தனைகள் எல்லாவற்றையும் தாவீது நிறைவேற்றுகிறான். சொன்னது போலவே கோலியாத்தை கொல்லுகிறான். கோலியாத்தை கொன்றால் நான் இவ்வளவு தருவேன் என்று அவன் சொன்ன பிறகும், இவ்வளவு காரியங்களும் நேர்த்தியாய் நடந்த பிறகும் அவன் சொன்ன வாக்குறுதியை அவன் காப்பாற்றவில்லை. he never fulfilled the promise. ஆனால் தேவன் எப்பொழுது ஆரம்பிக்கிறார்? மனுஷன், நான் சொன்னது போல இந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்து தான் மனுஷன் வாக்குறுதி ஆரம்பிக்கிறான். ஆனால் தேவன் ஒருவனுடைய வாழ்க்கையில் எப்பொழுது வாக்குறுதி ஆரம்பிக்கிறார் என்றால், when the situation is dried, உலர்ந்து போன நிலைகளில், நம்ம எசேக்கியேலை குறித்து வாசிச்சோம், அந்த எலும்புகள் உயிர் பெறுவதற்கான எந்த சாத்தியக்கூறுமே இல்லை, உலர்ந்து போன நிலைமையில் இருக்கு. ஆனால் அந்த உலர்ந்து போன நிலைமைகளிலே கர்த்தர் வாக்குறுதிகள் அனுப்ப, இது மனுஷன் செய்யவே மாட்டான். மனுஷன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு லோன், பேங்க்கில் ஒரு லோன் எப்போ தருவாங்கன்னா, நம்ம திருப்பி செலுத்துவதற்கு நமக்கு தகுதி இருக்கான்னு பார்த்துட்டு அவ்வளோ செக் பண்ணி தான் தருவான். நீங்கள் எவ்வளோ நேர்மை உள்ளவர்களாக இருக்கலாம், நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், ஐயா நான் இது வரைக்கும் ஏமாத்தினதே இல்லையா, நான் இது வரைக்கும் பொய்யே சொன்னது இல்லையா, நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் அவர்கள் எப்படி உங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்ணுவாங்கன்னா, இதை கொடுப்பதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கா, நீங்கள் பெரிய சம்பளம் உள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் அவங்க அது கூட பார்த்தீங்கன்னா ஷூரிட்டி வாங்குவாங்க. இதற்கு நீ எதாவது பத்திரம் கொடு, உன் வீட்டு பத்திரத்தை வை, இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால் மனுஷன் அப்படி தான் கொடுக்கும். ஆனால் தேவன் வாக்குறுதி ஆரம்பிக்கிறார் எப்போனா, ஒருவனுடைய வாழ்க்கையில் உலர்ந்து போன நிலைமையில் இருக்கு, அந்த நேரத்தில் ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, when the soul is dense, ஆத்துமா தொய்ந்து போகையில், ஒருவனுடைய ஆத்துமா உடைந்து விடாய்த்து போன நிலைமையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் வாக்குறுதியை ஆரம்பிக்கிறார். எலியாவை குறித்து பார்த்தோம், எப்படி அவன் ஆத்துமா உடைந்து போன நிலைமையில் அவன் போதும் ஆண்டவர், இதற்கு மேலே எனக்கு வாழ்வதற்கு விருப்பம் இல்லை என்ற நிலைமையில் இருக்கும்பொழுது ஆண்டவர் அவன் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் வாக்குறுதி ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். மூன்றாவது, when the scenario is dead, மரித்து போன சூழ்நிலை, லாசருவை குறித்து நம்ம வாசித்தோம். ஆண்டவர் தொடர்ந்து அந்த பிள்ளைகளுக்கு, மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஆண்டவர் அந்த மரித்து போன சூழ்நிலையிலும் ஆண்டவர் வாக்குறுதிகளை பேசிக்கொண்டே இருந்தார், வாக்குத்தத்தங்களை கொடுத்து கொண்டே இருந்தார். இதுதான் நம்ம கடந்த முறை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இந்த மீதி உள்ள 2 காரியங்களை நான் உங்களோடு இன்றைக்கு பேசுகிறேன். முதலாவது, God starts the promise, வாக்குத்தத்தத்தை துவங்குபவர் அவர். இரண்டாவது, ரொம்ப முக்கியம், God stays true to the promise. அவர் வாக்கு தவறாத தேவன், வாக்கிலே உண்மை உள்ள தேவன். நான் சொன்னது போல மனுஷன் வாக்கை ஆரம்பிப்பதற்கே ரொம்ப யோசிப்பான். நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பதற்கே அவன் அதிகமாக யோசிப்பான். இந்த வாக்குத்தத்தை கொடுக்கலாமா, இவர்களுக்கு அந்த தகுதி இருக்கிறதா, இவர்களுக்கு அந்த திறமை இருக்கிறதா, இவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கான தகுதியை உடையவர்களா என்பதை பல கோணங்களை யோசித்து, நான் சொன்னது போல இத்தனை ஃபேக்டர்ஸ்லாம் யோசித்து தான் மனுஷன் வாக்குத்தத்தை கொடுப்பதற்கே ஆரம்பிக்கிறான். ஆனால் வேதனை என்னவென்றால், வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற அநேக மனிதர்கள் அந்த வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர்களா இருக்கிறார்களா என்பது கேள்வி. முதலாவது, நான் சொன்னது போல ஒரு திருமணத்திலே ஒரு கணவனும் மனைவியும் இணைகிறார்கள் என்றால், அந்த கணவனும் மனைவியும் அந்த வாக்குத்தத்தை கொடுப்பதற்கு முதலாவது ஆயத்தமாக இருக்கிறாங்களா. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்கு முன்னாடியே பல பேச்சுகள் இருக்கும். இது நம்ம இந்த கல்யாணத்தில் நம்ம என்டர் பண்ணலாமா, இந்த காரியத்தில் இவங்களுக்கு தகுதி இருக்கா, இப்படி பல கேள்விகளை கேட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா வாக்குத்தத்தை கொடுக்குறாங்க. ஆனால் வாக்குத்தத்தை கொடுக்கிறது ஒன்றாக இருந்தாலும் அந்த வாக்கிலே உண்மையாக இருக்கிறார்களா என்பது அடுத்த கேள்வி. ஆனால் நம்முடைய தேவன் பாருங்க, வாக்குத்தத்தத்தை ஆரம்பிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் என்னாகும் 23:19 வாசிக்கிறோம், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, அவர் ஒரு மனுப்புத்திரனும், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுப்புத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் அதை நிறைவேற்றாதிருப்பாரோ வாசிக்கிறோம். இப்போ வேதம் நமக்கு தெளிவாய் ஆண்டவரை பற்றி ஒன்று சொல்லுகிறது. என்னவென்றால், அவர் மனிதனை போல அல்ல, he is not like a man. ஒரு மனுஷன் வாக்குத்தத்தை கொடுக்கிறான், ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தில் அவன் உண்மையாக இருக்கிறானா என்பது கேள்வி. ஆனால் அந்த ஒரு சந்தேகம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களில் நாம் அந்த சந்தேகத்தை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர் சொன்னதை அவர் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். He stays true to the promise. He stays true to the promise. அவர் சொல்லுகிறவர் மாத்திரம், he also keeps the promise. அவர் அதில் உண்மையாக இருக்கிறார், அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். He stays true to his word. ஏனென்றால் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. He doesn't promise something if he doesn't have the idea to fulfill it. தான் நிறைவேற்ற ஒரு எண்ணம் இல்லாமல் அவர் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிற தேவன் அல்ல. நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை நிறைவேற்றுவதற்கு எண்ணமே இருக்காது, ஆனால் சும்மா ஏதோ அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வர்றதுக்கு எதையாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துலேருந்து எப்படியாவது விலகணும், இல்லை அந்த மனுஷனுடைய ரொம்ப அவங்க எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எதையாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவோம். தேவன் அப்படி சொல்கிறவரே கிடையாது. தான் நிறைவேற்ற போகிறது இல்லை என்று அவருக்கு தெரிந்தால் அதை அவர் சொல்லவே மாட்டார்.
அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்னா with the absolute assurance that he's going to do it. அவர் ஒரு சொன்னார்னா அதை செய்ய போகிறேன் என்று தெரிந்துதான் ஆண்டவர் சொல்வார். He won't promise something that he has no power to do. ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டு அதை செய்வதற்கு வல்லமை இல்லாதவராய் அவர் இல்லை. நிறைய பேர் வல்லமே இருக்காது, அந்த சொல்றோமே இதை செய்யறதுக்கு நம்மளுக்கு பலன் இல்லையே, திறன் இல்லையே அப்படின்னு இருந்தாலும் வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. ஆனால் தேவன் அப்படி இல்லை. He does not promise something that he doesn't have a power to do. அதனால தான் ஏசாயா 55:11 வாசிக்கிறோம், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அப்போ ஆண்டவர் சொல்றார், என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது நிச்சயமாய் வாய்க்கும். அவர் ஒரு வாட்டி சொல்லிட்டார்னா அதை நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார். அதனால தான் 1 தெசலோனிக்கர் 5:24 வாசிக்கிறோம், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அவர் என்ன சொன்னாரோ, அவர் எதை கொண்டு நம்மை அழைத்தாரோ, என்ன வார்த்தை கொண்டு நம்மை தெரிந்து கொண்டாரோ, எதை சொன்னாரோ அதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆனால் நீங்கள் மனுஷனை பாருங்களேன், இந்த மனுஷன் தன்னுடைய வாக்கிலே உண்மையாக இருக்கிறான். நிச்சயமாக நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரையும் நம்ம நிறைய மனிதர்களை பார்த்துருப்போம். நிறைய மனிதர்கள் நமக்கு தெரியும், அவங்க சொன்ன வார்த்தையில் உண்மையாக இருப்பாங்க, they will be true. ஆனால் தேவன் ஒரு வார்த்தையில் உண்மை உள்ளவராக இருப்பதற்கும் மனுஷன் தான் கொடுத்த வாக்கில் உண்மையாக இருப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு மனுஷன் எப்போ தெரியுமா உண்மை உள்ளவனாக இருக்கிறான், தன் சொன்ன வாக்கில் எப்போ உண்மையாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு 3 காரணங்கள் இருக்கு. 3 reasons why, 3 factors that contribute to a man staying true to what he promised. ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில் தன் வாயினால் சொன்ன வார்த்தைக்கு உண்மையாக இருப்பதற்கு 3 காரணங்கள் இருக்கு. அவன் 3 காரணங்கள் இருந்தால் தான் அவன் என்ன பண்ணுறான்னா அவன் உண்மையாக இருப்பான். Number 1, a man stays true to what is promised because of the respect. மரியாதைக்காக. மனுஷன் ஏன் உண்மையாக இருக்கிறான் தெரியுமா, சொன்ன வார்த்தை எது காப்பாற்றுறான்னு சொன்னால் ஒரு மரியாதைக்காக, அவ்வளோதான். இந்த உலகத்தில் நம்ம யாரை மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயத்தை சொல்லிட்டு செய்யவே இல்லைன்னு வைங்களேன், 10 வாட்டி அவன் சொல்கிறான், 10 வாட்டி செய்யலைன்னா 11ஆவது வாட்டி நீங்கள் மதிக்கவே மாட்டீங்க. கரெக்டாக? மனுஷன் எப்போ உண்மையாக இருப்பானா, இந்த காரியத்தை செய்யாட்டி நம்மளுக்கு மரியாதை இல்லாமல் போயிருமே, நம்ம கொடுக்குறோன்னு சொன்னோம், கொடுக்காட்டி நம்மளை மதிக்க மாட்டாங்களே, நம்ம வாக்கை கொடுத்தோம், அந்த வாக்கில் உண்மையாக இல்லாட்டி நம்மளுக்கு மரியாதை இருக்காது, அந்த மரியாதைக்காக மனுஷன் என்ன பண்ணுவான்னா வாக்கில் உண்மை உள்ளவனாக இருப்பான். நீங்கள் ஒரு அழகான ஒரு பகுதி ஒன்று இருக்குது, மார்க் 6:23 ஏரோதை குறித்து வாசிக்கிறோம். அந்த ஏரோதியாள் நடனம் ஆடுகிறாள், இவனுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறா. அப்போ பாருங்கள், இந்த ஏரோது அவன் நல்லா குடிச்சிட்டு அந்த நேரத்தில் அவன் சொல்கிறான், நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டான். அப்பொழுது அவள் வெளியே போய் நான் என்ன கேட்க வேண்டும் என்று தாயினிடத்தில் கேட்டாள். அதற்கு அவள், யோவான் ஸ்நானனுடைய தலையை கேள் என்றாள். உடனே அவள் ராஜாவினிடத்தில் சீக்கிரமாய் வந்து, நீர் இப்பொழுதே ஒரு தாளத்தில் யோவான் ஸ்நானனுடைய தலையை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கமடைந்தான். ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் கூட பந்தியிருந்தவர்களின் நிமித்தமும் அவளுக்கு அதை மறுக்க மனதில்லாமல் உடனே அவனுடைய தலையை கொண்டு வரும்படி சேவகனுக்கு கட்டளையிட்டு அனுப்பினான். இங்கே இவர் வாக்கு கொடுக்குறாரு. என்ன வாக்கு கொடுக்குறாரு? ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தருவேன்னார். ஆனால் இந்த அம்மா திடீர்னு கேட்குறாங்க, எனக்கு யோவான் ஸ்நானங்களுடைய தலையை கொண்டு வானோடனே வேதம் சொல்லுது, ராஜா மிகுந்த துக்கம் அடைஞ்சான். நான் சொன்ன வாக்கு நிறைவேற்றுவது எப்படி நிறைவேற்றினா, சந்தோஷமா நிறைவேற்றல, அவன் எப்படி நிறைவேற்றினா துக்கமான. வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது, எதுக்கு நிறைவேற்றினானா, அவன் ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் கூட பந்தி இருந்தவர்கள் நிமித்தமும். அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம். இந்த அம்மா மட்டும் தனியாக கேட்டதானே, ஏமா வேற எதையா கேள்மா நீ அப்படின்ட்டு இருப்பான். ஆனால் இப்போ கூட எல்லாம் உட்காந்துருக்குறான். இவங்க எல்லாம் இந்த ராஜாவை எப்படி பாருங்க, இவர் தாங்க இந்த ஏரியாவுக்கே ராஜா, இவர் பெரிய ஆளுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவர் வேறு எல்லாரும் முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, சவால் விட்டுருக்கிறாரு. ஐயா நீ என்ன கேட்டாலும் தருவோமா அப்படின்னு. அப்புறம் இந்த தலையை விடணுன்னே, ஏய் என்ன இப்போ பாருங்க, எதுக்காக தெரியுமா செஞ்சான்? மரியாதைக்காக, வேற ஒன்றும் இல்லை. சில பேர்லாம் மனுஷர்கள் பாருங்க, அவங்க சொன்ன வாக்கை காப்பாற்றுறதுக்கு சொன்னதை கொடுத்துருவான், ஆனால் அதை வாங்கும் பொழுது ஏன்டா இவங்கிட்ட வாங்கணுன்ற மாதிரி இருக்கும். அவன் முகத்தை பார்த்தாலே
அவங்க நம்மளை ட்ரீட் பண்ணுற விதத்தை பார்த்தாலே எதுக்கு, ஏன்னா அவன் வந்து எப்படி கொடுப்பான்னா மரியாதைக்காக. அதாவது இந்தா நான் கொடுக்காட்டி நீ ஏதாவது எனக்கு நச்சு பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஏதாவது பேசுவேன், என்னை பற்றி பல இடங்களில் போய் சொல்லுவேன். இந்த மரியாதைக்காக மனுஷன் பாருங்கள் எதுக்காக கொடுக்குறான், மரியாதைக்காக கொடுக்குறான். அவன் வாக்கு எது காப்பாற்றுறான் தெரியுமா? ஃபார் ரெஸ்பெக்ட். சிம்சோனை குறித்து பாருங்களேன், அவன் சொல்கிறான், நான் ஒரு கேள்வி கேட்பேன், ஒரு விடுகதை கேட்பேன், பதில் சொன்னால் 30 துப்பட்டி 30 மாற்று வஸ்திரம் தருவேன்னு சொன்னான். ரொம்ப சிம்பிளான ஆஃபர் தான். ஆனால் கடைசியில் இவனுங்க ஏமாற்றி சொல்லிட்டாங்க. இந்த மனைவி வந்து இவன்கிட்ட அந்த பொண்ணு வந்து இவனை எப்படியோ கேள்விக்கு பதிலை கேட்டு இவனுங்கள்ட்ட சொல்லி இவனுக்கு போய் பதிலை சொல்லிட்டானுங்க பாருங்களேன். இவன் சொன்ன வாக்கை காப்பாற்றிட்டான். என்ன பண்ணான், 30 பேரை கொலை பண்ணிவிட்டு 30 துப்பட்டி 30 மாற்று வசதிலாம் கொடுத்துட்டான். கொடுத்துட்டு ஆள் ஏரியாலே இல்லை, நீயும் வேணாம் உன் கல்யாணமும் வேணாம், நீயே வச்சுக்கோ போயிட்டான். வாக்கை காப்பாற்றிட்டான். எதுக்கு? இந்த 30 பேர் நம்மளை அசிங்கமான பேசுவானுங்களே, இவர் வாக்கு கொடுத்தாருங்க, 30 துப்பட்டி தருவேன்னா 30 மாற்று தருவேன்னா எதுவுமே கொடுக்காம போயிட்டான் அப்படின்னு சொல்லிடக்கூடாது என்பதற்காக ஏதோ இந்த வச்சுக்கோ போ. இதுதான் மனுஷன், மரியாதைக்காக செய்வான், அவ்வளோதான். அவன் மரியாதைக்காக. நம்பர் 1, people keep their promise because of respect. Number 2, people keep their promise because of repercussions. ரெண்டாவது என்னன்னா ரிப்பர்கஷன்ஸ் ஒன்று இருக்குது, அதாவது பின்விளைவுகள் இருக்குது. வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு அதை நிறைவேற்றாட்டி அதுக்கு சில பின்விளைவுகள் இருக்குது. இந்த பின்விளைவுகளுக்கு பயந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொடுத்துருவாங்க. இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும். இந்த கிரெடிட் கார்டில் போட்டு மாதம் ஃபுல்லாக ஸ்வைப் பண்ணுறது, அப்புறமா கடைசியில் கிரெடிட் கார்டுக்காரன் வீட்டில் வந்து நிற்பான், ஏம்மா இவ்வளோ வாங்கினீங்களே, இதுக்கு எப்போ நீ கட்ட போகிற, அதுக்கு ஒரு ரிப்பர்கஷன்ஸ் இருக்குது பாருங்களேன். அதுக்காக நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறது, அவனுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கு. வீட்டுக்கு முன்னாடி வந்து எல்லாரும் முன்னாடி கத்துவான் முடிச்சு. அப்போ தான் நம்ம ஆளுங்களுக்கு என்ன பண்ணோம், ஐயோ கத்துறானே, இந்த ரிப்பர்கஷன்ஸ்க்காக என்ன பண்ணோம், வாக்கில் உண்மையாக இருப்போம், விரும்பிலாம் கிடையாது. ஐயோ இது கொடுக்காட்டி நம்மளுக்கு பிரச்சனையாக இருமே. நீங்கள் தானியல் புஸ்தகத்தை பாடுறோம், அழகான ஒரு பகுதி. தானியல் 6 இந்த தரியு ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். இந்த ராஜா வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு, அதை ஒரு டீல் ஒன்று போட்டிருக்காரு. என்னென்னா, இந்த ராஜாவை தவிர வேறு யார்கிட்ட ஜோம் பண்ணாலும் சிங்க கபியில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டிருக்கிறாரு, ஒரு ரூல் போட்டிருக்கிறார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தானியல் வந்து எப்பொழுதும் போல் இவர் ஜோம் பண்ணுறாரு. இப்போ உடனே பாருங்கள், இப்போ இந்த ஜனங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் தானியல் வந்து இந்த தப்பை செஞ்சுட்டாரு, நீங்கள் அவர் போட்டுடணும், உள்ளே போடணும், அதாவது சிங்க கபியில் போடணும் அப்படின்னா. ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள். அப்பொழுது ராஜா கட்டளையிட தானியலை கொண்டு வந்து சிங்க கபியில் போட்டார். நல்லா கவனிங்க, இந்த ராஜா ரொம்ப தானியல் மேலே ரொம்ப பாசம். இந்த தானியல் எப்படியாச்சும் காப்பாற்றுவதற்கு ரொம்ப முயற்சி எடுக்கிறாரு. ஆனால் கடைசியில் பாருங்கள், இந்த ஜனங்க வந்து எங்கே வந்து இவரை சிக்க வச்சாங்கன்னா, ராஜா நீங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றியே ஆகணும். ஏன் தெரியுமா, நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்பது மேதியர் பெர்சியருடைய சட்டம். அதாவது நீங்கள் சட்டத்தை மீற முடியாது. தேர் ஆர் ரிப்பர்கஷன்ஸ். நீங்கள் பாட்டுக்கு சும்மா நான் சொன்னேன் இப்போ மாற்றிடுவேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. தானியல் ரொம்ப ஃப்ரெண்டுங்க எனக்கு, தானியல் உயிரோடு இருக்கணும், அதனால நான் அவனை சிங்க கபியில் போட மாட்டேன் அப்படிலாம் நீங்கள் மாற்ற முடியாது. நீங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றி ஆகணும். ஏன் தெரியுமா, தேர் ஆர் ரிப்பர்கஷன்ஸ் ஃபார் இட். நீங்கள் செலுத்த வேண்டிய பின்விளைவுகள் இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் என்ன தான் ராஜாவாக இருந்தாலும் இது மேதியரும் பெர்சியருக்குமான பிரமாணம். நீர் ஒரு பெர்சிய ராஜாவாக இருக்கிறீர், அந்த பிரமாணத்திற்கு நீங்கள் கட்டுப்பட்டுருக்கிறீங்க. நீங்கள் கட்டுப்படாமல் நீங்கள் ராஜாவாக இருந்தாலும் நீர் அதை செய்ய முடியாது. இப்போ ராஜா இதை கேட்ட உடனே பாருங்களேன், ஐயோ, சொந்த நண்பனாக இருக்கலாம், ரொம்ப நெருங்கியவனாக இருக்கலாம், ரொம்ப நேசித்தவனாக இருக்கலாம். ஆனால் இந்த ராஜா பார்த்தாரு, எப்பா இவனுக்கு பேசுகிறத பார்த்தா நம்மளுக்கே பயங்கரமான பின்விளைவுகளாக இருக்கும் போல இருக்கு, நம்ம இந்த வாக்கை காப்பாற்றாட்டி நம்மளுக்கே இவனுக்கு ஆபத்து வச்சிருவான போல இருக்குன்னு உடனே தானியல் கூட பார்க்கல, போட்டு சிங்க கபியில் தூக்கி போட்டார். அவ்வளோதான். மனுஷன் எப்படி பார்ப்பான் தெரியுமா, அவன் வாக்கில் எப்போ உண்மையாக இருக்கிறான்னா அவனுக்கு பின்விளைவுகள், அவனுக்கு பாதிப்புகள் ஒன்று வருதுன்னா, இதனால நம்ம வாக்கை காப்பாற்றாட்டி நமக்கு பின்விளைவுகள் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவான்னா மனுஷன் வாக்கில் உண்மையாக இருப்பான். அதே நேரத்தில் அன்றைக்கி ராஜாட்ட வந்து, பரவாயில்ல ராஜா விட்டுருங்க ராஜா அப்படின்னா, அந்த ராஜா ஓகே பரவாயில்லப்பா நான் சொன்ன வாக்கில் மறந்துடுங்க, டீல் கேன்சல் அப்படின்னு இருப்பார். ஆனால் அன்றைக்கி ஏன் தெரியுமா, இந்த மனுஷன் தானியலை தூக்கி சிங்க கபியில் போட்டது என்னன்னா, போடாட்டி நம்மளுக்கு பிரச்சனை, நம்ம சீட்டுக்கே பிரச்சனை வச்சுருவானுங்க, இவனுங்க எல்லாம் சேர்ந்து நமக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ணுவானுங்க, நம்முடைய பேரை கெடுத்துருவானுங்க. இதுக்காக இந்த பின்விளைவுகளுக்கு பயந்து மனுஷன் தன் வாக்கில் உண்மையாக உள்ளவனாக இருக்கான். நம்பர் 1, why are people true
டு தேர் ப்ராமிசஸ். மனுஷன் வாக்கில் உண்மையாக இருப்பது முதலாவது காரணம் என்ன தெரியுமா? நம்பர் 1 ரெஸ்பெக்ட், மரியாதை. 2வது ரிப்பர்கஷன்ஸ், பின்விளைவுகள். 3வது ஒன்று இருக்குது. மனுஷன் ஏன் தெரியுமா உண்மை உள்ளவனாக இருப்பான்? தான் சொன்ன வாக்கில் உண்மையாக இருப்பதுக்கு 3வது காரணம் ரிவார்ட்ஸ். இதில் உண்மையாக இருந்தால் எனக்கு லாபம் இருக்குது அப்படின்ற ஒரு நிலைமை வந்தால் அவன் உண்மையாக இருப்பான் சொன்ன வாக்கில். நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம், அவங்க எதுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்காங்க, சொன்ன வாக்கை ஏன் காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதில் ஒரு லாபம் இருக்குது. there is a reward for them. நீங்கள் மத்திய 26 யூதாஸை குறித்து வாசிக்கலாம். அப்பொழுது 12 ஒருவனாகி யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியர் இடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். பாருங்க, இவன் ஏன் இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு ஒரு வாக்கை கொடுத்துட்டு அதை கடைசி வரைக்கும் நிறைவேற்றுவதற்கு இவன் ஏன் அவ்வளோ முழு வீச்சாக அவன் போனான் தெரியுமா? அவனுக்கு அதில் ரிவார்டு இருந்துச்சு, 30 வெள்ளிக்காசு இருந்துச்சு. நீங்கள் அவனுடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு பல முறை அவனை எச்சரித்தார், பல முறை எச்சரித்தார். இவன் வாக்கு கொடுத்துட்டான் அந்த பிரதான ஆசாரியர்கள்ட்ட, ஐயா நான் உங்களுக்கு இயேசுவை காட்டி கொடுப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டான். ஆனால் இயேசு அவனை பல முறை எச்சரித்தார், பல முறை எச்சரித்தார். முதல் முறை அவன் கூட்டமாக இருக்கும்போது ஆண்டு சொல்வார், இவர்கள் எல்லாம் சுத்தம் உள்ளவர்கள் அல்ல, நீங்கள் எல்லாம் சுத்தம் உள்ளவர்கள் அல்லப்பா. இயேசுக்கு தெரியும் இவன் காட்டி கொடுக்க போகிறான். அவனை வச்சுக்கிட்டே சொன்னார், நீங்கள் எல்லாம் சுத்தம் உள்ளவர்கள் அல்ல. கேட்டுக்கிட்டே அமைதியாக தான் இருந்தான். ஏன்னா நான் இதை காட்டி கொடுக்கும் பொழுது என் வாக்கில் நான் உண்மையாக இருந்தேன்னா எனக்கு 30 வெள்ளிக்காசு இருக்குது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு 12 பேரை கூப்பிட்டு சொல்கிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். இயேசு இப்போ கிளியராக சொல்கிறார், உங்களில் ஒருத்தன் என்னை காட்டி கொடுப்பான். அதையும் கேட்டு அமைதியாக இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசு எல்லாரும் சீஷல் கேட்குறான், நானான்னு கேட்டான். இவனும் கேட்டான், நானான்னு கேட்டான். சொன்ன, நீ தான்டா, நீ தான் என்னை காட்டி கொடுக்க போகிற. ஆனால் பாருங்கள், அவனுக்கு நல்லா தெரியும் இயேசு தான் காட்டி கொடுக்க போகிறன்றது இயேசு கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு தெரியும். ஆனால் அவன் விட்டு கொடுக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் பாருங்கள், அந்த கெத்செமனே தோட்டத்தில் கூட இயேசு கடைசி நிமிஷத்தில் கூட அவன் முத்தமிட வரும்பொழுது கூட ஆண்டு சொன்னார், முத்தத்தினால என்னை காட்டி கொடுக்குற. ஆனால் அவன் முடிவு பண்ணிட்டான், நான் என் வாக்கை நான் அவனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். ஏன்னா எனக்கு ரிவார்டு இருக்குயா, எனக்கு காசு இருக்குது. மனுஷன் பாருங்க, எப்பொழுது தன்னுடைய வாக்கில் உண்மையாக இருக்கிறான்னா அவனுக்கு அதில் லாபம் இருக்கா, அவன் உண்மையாக இருப்பான். 3 காரியங்கள் சொன்னேன். நம்பர் 1, they are true to their word for respect. 2வது, they are true to their word because of repercussions. Thirdly, they are true to their word because of the rewards. மரியாதைக்காக, பின்விளைவுகளுக்காக, லாபத்திற்காக. ஆனால் நீங்கள் அப்படியே இதை ஆண்டவருக்கு கொஞ்சம் வச்சு பாருங்களேன். இந்த 3 காரியங்களுக்காக ஆண்டவர் நமக்கு வாக்கில் உண்மை உள்ளவராக இருக்கிறாரான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மரியாதைக்காக ஆண்டவர் அவர் நம்ம வாக்கில் உண்மை உள்ளவராக இருக்கிறாரா? ஆண்டவர் ஐயோ நம்ம சொல்லிட்டோமே, உண்மையாக நம்ம வாக்கில் உண்மையாக இல்லாட்டி நமக்கு மரியாதைலாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்படின்றதுக்காக கொடுக்குறாரா? உண்மையாக இருக்கிறாரா? ஏன் நம்ம கொடுக்குற மரியாதையில் தான் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரா? ஐயோ நம்ம கொடுக்காட்டி கொஞ்சம் மகிமெல்லாம் குறைஞ்சிருங்க, நான் அப்படியே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுறேன், ஆனால் நான் வாக்கில் உண்மையாக இல்லாட்டி என் ஒளி கொஞ்சம் கம்மியாயிரும், இதுக்காக இருக்கிறாரு ஆண்டவர் செய்கிறாரு? இல்லை, he is not doing it for respect. 2வது, he doesn't do for repercussions. ஆண்டவர் ஐயோ நம்ம வாக்கில் உண்மை இல்லாட்டி ஒரு 10 பேர் சேர்த்து நம்மளை அடிச்சிருவானுங்களே, இவனு நம்மளுக்கு எதிராக போராட்டம் பண்ணிடுவானுங்களே, நம்ம சிங்காசனத்தை தட்டி விட்டுருவானுங்களோ, இதுக்கு பயந்துலாம் ஆண்டவர் வாக்கில் உண்மை உள்ளவரா இல்லை. repercussions doesn't even matter to him. 3வது, is there a reward? நம்ம ஆண்டவர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தத்தில் உண்மையாக இருக்கிறதுனால அவருக்கு ஏதாவது லாபம் கிடைக்குதா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் சொல்லுவார், கர்த்தர் நீர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ஆண்டவருக்கு என்ன ரிவார்ட்னா ஒன்றும் கிடையாது, நம்மளால் கொடுக்கவே முடியாதுங்க. அவர் செய்த நன்மைகளுக்கு நம்ம எதுவுமே கொடுக்க முடியாது. அப்புறம் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க, ஆண்டவருக்கு இதன் மூலமாய் ஆண்டவர் தம்முடைய வாக்கில் உண்மையாக இருப்பதற்கு அவருக்கு மரியாதைக்காக அவர் செய்கிறதில்லை, ஏதோ பின்விளைவுகள் வந்துருமோன்னு பயந்து அவர் உண்மையாக இல்லை. இல்லாவிட்டால் ஏதோ எனக்கு இது மூலமாக ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்றதுனால அவர் உண்மை உள்ளவர். அவர் மனிதனை போல அல்ல. என் தேவன், நல்லா கவனிங்க, இந்த எந்த காரியங்களுமே இல்லாதனாலும் நான் எழுதியிருந்தேன், he owes nothing to us,
He fears nothing about us and he gets nothing from us, yet he is faithful to hold the promises. எனக்கு அவர் கடனாளி கிடையாது. அவருக்கு எனக்கு கொடுக்கறதுனால கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற நிர்பந்தம் அவருக்கு கிடையாது. He fears nothing about us. என்னை கண்டு அவர் பயம் கிடையாது. ஐயோ கொடுக்காட்டி நம்ம பேரை கெடுத்துருவாங்களோ அப்படி பயம்லாம் கிடையாது அவருக்கு. And he gets nothing from us. அவர் கொடுத்தாதான் அவருக்கு ஏதோ கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு நிலைமையில் அவருக்கு கிடையவே கிடையாது. இவ்வளவும் இருந்தும் அவர் என்ன பண்றாருன்னா, மனுஷனை போல இல்லாம, மனுஷனை போல சிந்திக்காம, அவருக்கு இதுல எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு, தம்முடைய வாக்கில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நான் சொல்றேன், இவ்வளவு எதிர்பார்த்து தருகிற ஒரு மனுஷன் மேல அவ்வளவு நம்பிக்கை வைக்கிறோங்க. நம்ம அவன் வாக்கில் உண்மை உள்ளவனா இருப்பான் அப்படின்னு நம்ம நம்புறோம். அவன் செய்யறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மரியாதைக்காக செய்யறான். அவன் பின்விளைவுகளுக்காக செய்கிறான். ஏதோ அதன் மூலமாக ஒரு லாபம் கிடைக்க போன்றதுக்காக செய்கிறான். ஆனால் இப்படி செய்கிற ஒரு மனுஷன் சொல்கிற வாக்குகளை நாம் இவ்வளவு நம்புகிறோமே, இது எதுவுமே இல்லாமல் எனக்கு வாக்கில் உண்மையாகி உள்ளவராக இருக்கிறாரு, நான் அவரை எவ்வளவு நான் நம்புகிறேன். நான் சொல்கிறேன், இன்றைக்கு இந்த காலை வேளையில், லார்ட் ஐ ட்ரஸ்ட் யூ பிகாஸ் யூ ஆர் ஃபெய்த்ஃபுல் இன் யுவர் ப்ராமிஸ். நீர் சொன்ன வாக்கிலே நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவர். நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர். You're not a God who just promises to satisfy my ears. என்னுடைய செவிகளுக்கு ஏதோ இனிமையாக இருப்பதற்காக அவர் வாக்குகள் கொடுக்கிறவர் அல்ல. He promises to satisfy my soul. என்னுடைய ஆத்துமாவை திருப்திப்படுத்துவதற்காக தேவன் வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். அந்த வாக்கிலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் தேவன் வாக்கிலே உண்மை உள்ளவர், வாக்கு பண்ணினவர், உண்மை உள்ளவர். முதலாவது, he starts the promise. வாக்கு தத்தத்தை துவங்குகிறவராய் அவர் இருக்கிறார். He starts the promise. Number 2, God stays true to the promise. அவர் வாக்கிலே தவறாதவராய் இருக்கிறார். வாக்கிலே உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வாக்கு தவறாதவர். கடைசியாக thirdly, ரொம்ப பிடிச்சது, God surpasses his promise. அவர் வாக்கு பண்ணினதிலும் அதிகமாய் செய்கிறவராய் இருக்கிறார். நல்லா கவனிங்க, ஒரு மனிதன் தான் சொன்ன வாக்கை அவன் சொன்னபடி நிறைவேற்றி விட்டால் நமக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அவர் சொன்னாருங்க, சொன்னபடியே செஞ்சிட்டாருங்க அப்படின்ட்டா அதுதான் நம்மளுடைய மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டேஷன். அதை தாண்டி நாம் அதிகமாக எதிர்பார்ப்பதே கிடையாது. ரொம்ப எதிர்பார்க்க மாட்டோம். யாரை நம்ம ரொம்ப அதிகமாக நேசிக்கிறோம், யாரை நாம் ரொம்ப அருகில் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், யாரை நாம் நண்பர்களாக கருதுகிறோம் என்றால், சொன்ன வாக்கை அப்படியே நிறைவேற்றுவாருங்க. வாட் எவர் ஹி சேஸ் ஹி வில் டூ இட் அப்படின்ற மனிதன் நம்ம பக்கத்தில் இருந்தாலே நம்ம ரொம்ப பாக்கியசாலிகள். ரொம்ப பாக்கியசாலிகள். அவன் சொன்னதை அப்படியே செய்வாருங்க, அவ்வளோதான், நம்ம பாக்கியசாலிகளார். ஆனால் நம்முடைய தேவன் யார் தெரியுமா? அவர் சொன்னதை செய்கிறவர் மாத்திரமல்ல, அவர் சொன்னதை காட்டிலும் அதிகமாக செய்கிறவர். அவர் பேசினதை காட்டிலும் அவர் அதிகமாக செய்வார். நீங்கள் எபேசியர் 3:20 வாசித்தீங்கன்னா, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவர். அவர் என்ன வல்லவர்னு சொன்னால், அவர் சொன்னதை காட்டிலும் அதிகமாய் செய்ய வல்லமை உள்ளவர். சொன்னதை காட்டிலும். நீங்கள் வேதத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை நடத்தும் பொழுது அவர் அவர்களை சொல்லி நடத்தினதை காட்டிலும் அவர்களை சொல்லாமல் நடத்தின காரியங்கள் அநேகம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து கொண்டு வந்தார் வெளியில். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா, உங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போவேன், இவ்வளவுதான் ஆண்டவர் வாக்கு பண்ணினார். ஆனால் அவர் சொல்லாமல் அவங்க வாழ்க்கையில் செஞ்சது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாதையும் ஆண்டவர் சொல்லி செய்யல, ஆண்டவர் சொல்லாமல் செய்தார். இந்த மோசே மீதியானில் இருக்கும் பொழுது ஆண்டவர் 2 அற்புதங்களை தான் அவன் கரங்களில் காமிச்சார். 2 அற்புதங்களை காமிச்சிட்டு, இதை போப்பா, இதை போய் காட்டு, அவன் ராஜா உன்னை விட்டுருவான் அப்படின்னா, இந்த 2 அற்புதங்கள் மாத்திரம்தான் இவருக்கு தெரியும். இங்கே வந்தால் தான் தெரியுது, இந்த 2 இல்லை, ஆண்டவர் வாக்கு பண்ணினதை காட்டிலும் அதிகமாய் செய்ததை அவன் பார்த்தான். ஆண்டவர் வானத்தை திறந்து மன்னாவை மன்னாவினால் உங்களை போஷிப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியே வரும்போது சொல்லவே இல்லை. ஆண்டவர் செங்கடலை பிளந்து உங்களை நான் அந்த கடலின் வழியாக நடக்க வைப்பேன், பின்பதாக வருகிற எகிப்திய சேனையை நான் அந்த கடலில் மூழ்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வெளியில் வரும்போது சொல்லலை. யோர்தானை நிறுத்துவேன் ஆண்டவர் பேசலை. எரிகோ மதில்களை நான் 7 நாட்களில் கீழே தரைமட்டமாக்குவேன், இதெல்லாம் ஆண்டவர் எதையுமே சொல்லலை. நான் சொல்கிறேன், நீங்கள் ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ளணும். ஆண்டவர் என் வாழ்க்கையில் அவர் சொன்ன காரியங்களை காட்டிலும் அவர் சொல்லாமல் செய்தது அநேகம். நான் ஒரு லைன் எழுதியிருக்கேன், சம்டைம்ஸ் வாட் காட் டிட்ன்ட் ப்ராமிஸ் is much more spectacular than what God actually promised. என் வாழ்க்கையில் தேவன் அவர் வாக்கு பண்ணினதை காட்டிலும் அவர் வாக்கு பண்ணாமல் நிறைவேற்றின காரியங்கள் அநேகம். நம்ம திரும்பி பார்த்தா சொல்ல முடியும், ஆண்டவரே
நீங்கள் என் வாழ்க்கையில் சொல்லாமல் செய்த காரியங்கள் அநேகம். யோசேப்பை நினைத்து பாருங்கள். யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் என்ன? 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனுக்கு முன்பதை வணங்கும். உன்னுடைய 11 சகோதரர்கள் வணங்குவாங்க. இதுதான் ஆண்டவர் கொடுத்த தரிசனம். ஆனால் ஆண்டவர் நிறைவேற்றும் பொழுது 11 சகோதரர்களை மாத்திரமல்ல, ஒரு மிகப்பெரிய தேசமாகி எகிப்தில் இருக்கிற அனைவருமே அவன் முன்பதை வணங்க செஞ்சார். இதெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாக காட்டல, வாக்குத்தத்தமாக கொடுக்கல. ஆனால் அவர் சொல்லாததையும் செய்கிற ஒரு தேவனாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். ஆனால் மனுஷன் அப்படி கிடையாது. ஒரு மனுஷன் நீங்கள் எடுத்து பாருங்களேன். மனுஷன் அவனும் தன்னுடைய வாழ்க்கையில் சில வேளைகளிலே சொன்னதை காட்டிலும் அதிகமாக செய்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். சில ரொம்ப நல்லவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அதற்கு சில காரணங்கள் இருக்குது. அவன் ஏன் சொன்னதை காட்டிலும் அதிகமாக செய்கிறான்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நிறைய பேர் இந்த டாக்ஸி கேப்லலாம் நீங்கள் போவீங்க. நான் சில வேளைகளில் கேபில் போகும்பொழுது இந்த பில்லு ஒரு 190 ரூபாய் அல்லது 180 ரூபாய் இப்படி வந்துச்சுன்னா, அவன் ஒழுங்காக என்கிட்ட நல்லா பேசி, சில பேர்லாம் ஏசியே போட மாட்டானுங்க, வேணுன்னே வெறுப்பேற்றிட்டு ஏதாவது பேசிகிட்டு இருப்பானு பாருங்க. பட் இவன் யாராவது ரொம்ப நல்ல பேசி நல்ல வண்டிலாம் சுத்தமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு 10 ரூபா என்ன பண்ணணும் பார்க்க மாட்டோம். 180 ரூபா வந்தால் சரி பரவாயில்ல, 200 ரூபா கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். அவன் எதிர்பார்த்தது என்னென்னா, அவனுக்கு நான் கொடுக்க வேண்டியது என்னென்னா 180 ரூபாய். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் சொன்னதை காட்டிலும், நான் வாக்கு பண்ணினதை காட்டிலும் நான் எக்ஸ்ட்ரா நான் தரேன். ஆனால் இதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, சும்மா இல்லை. இதுக்கு ஒரு 3 ஃபேக்டர் இருக்குது. எப்போ மனுஷன் எக்ஸ்ட்ரா தருவான், அதாவது தான் சொன்னதை காட்டிலும் அதிகமாக எப்பொழுது மனுஷன் செய்வான் அப்படின்னு சொன்னால், முதலாவது மேன் கிவ்ஸ் மோர் தேன் வாட் ஹி ப்ராமிஸ்ட் வென் ஹீ ஹேஸ் எக்ஸ்ட்ரா. அவன் கையில் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். அவன் கையில் எக்ஸ்ட்ரா இருந்தால் என்ன பண்ணுவான்? அப்போ தான் அவர் எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு. நீங்கள் யாக்கோபு எடுத்து பாருங்களேன். ஆதியாகமம் 32 13 15 வசனங்களை பார்த்தீங்கன்னா, இப்போ ஏசா இவருக்கு எதிர்கொண்டு வரார், 400 பேரோட வரார். உடனே பாருங்க, யாக்கோபு அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளிலே தன் சகோதரனாக ஏசாவுக்கு வெகுமானமாக 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும் 200 செம்மறி ஆடுகளையும் 20 ஆட்டு கடாக்களையும் பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 கடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கோழிகை கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்து எடுத்து, அதாவது எப்படின்னா, இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர்கிட்ட நிறைய இருக்குது. இப்போ நிறையாத்துலேருந்து கொஞ்சத்தை இவர் என்ன பண்ணுறாரு, இவர் இப்போ லிஸ்ட்டு பெருசாக இருந்தாலும் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்கல. இவர் கேட்கணும், இவர் சொல்கிறார், இவர் எப்படி வந்தாராம், கோலும் தடியுமா வந்தேன், வெறுங்கையாய் வந்தேன், கோலும் கையுமா வந்தேன். இப்போ எப்படி இருக்கிறேன்னா, 2 பரிவாரங்களே இருக்குது, 2 ஆர்மி இருக்குது இவருக்கு. இப்போ அந்த ஆர்மியிலிருந்து இவர் பொழைச்சிக்கிறதுக்காக அவங்க அண்ணங்கிட்ட இருந்து எப்படியாச்சும் ஒரு நற்கீர்த்தி பெறுவதற்காக அவங்க அண்ணன் கேட்கவே இல்லை. இவர் என்ன பண்ணுறார், கூட்டி கொடுத்தப்பா வச்சுக்கோப்பா. ஆனால் இதே ஆள் ஒன்றும் இல்லாமல் இருந்தார் பாருங்க, மாமனார் வீட்டுக்கு ஒன்றும் இல்லாமல் வந்தார் பாருங்க. அப்போ ஃபுல் ஆட்டிடியூட் என்ன தெரியுமா, மனசில் இருக்கிறதெல்லாம் என்ன, எப்படா இந்த ஆளை காலி பண்ணலாம், இவங்ககிட்ட இருக்கிறது எல்லாம் எப்படிடா நம்ம பிடுங்கலாம். இதுதான் இப்படி இருந்த ஒரு ஆள் இப்போ எப்படி ஆகிட்டாரா, இவர் ஃபுல்லாக வந்துருச்சு. பயங்கர இவர் நிறைவில் இருக்கிறார். பயங்கர நிறைவில் வந்த உடனே இப்போ சொல்கிறாரு, என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது, கொஞ்சம் கொடுத்து அனுப்புவோம். மனுஷன் எப்போ தெரியுமா கொடுப்பான், வாக்கு பண்ணி இதை காட்டிலும் அதிகமாக எப்போ கொடுப்பான்னா, அவங்ககிட்ட நிறையா இருந்தா, அவங்ககிட்ட குறைவாக இருக்கும்போது யாரும் எக்ஸ்ட்ரா கொடுக்குறது கிடையாது. தனக்கு நிறையா இருந்தால் அப்போ மற்றவனுக்கு கொடுப்பான், எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாக செய்யும். ரெண்டாவது எப்போ கொடுப்பான்னா, ஃபஸ்ட்டு வென் ஹீ ஹேஸ் எக்ஸ்ட்ரா. நம்பர் 2 வென் யூ டிட் சம்திங் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. என்னைக்காச்சும் நீங்கள் ஒரு நாள் பயங்கரமாக நீங்கள் அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கலாம், இல்லை அவங்க எதிர்பார்த்ததுக்கு மேலே நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருந்திருக்கலாம், ஏதோ அவங்க கஷ்டப்படுற நேரத்தில் நீங்கள் ரொம்ப உதவி செஞ்சிருக்கலாம். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்னா, மனுஷன் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் தருவான். நீங்கள் யோனத்தானை குறித்து பாருங்களேன். 1 சாமுவேல் 18 இப்போ கோலியாத்தை கொன்று விட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி எடுத்துகிட்டு தாவீது வராரு. உடனே வேதம் சொல்லுது, யோவான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்தி கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். இப்போ பார்த்தீங்கன்னா தாவீது இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இவர் பாருங்க, யோனத்தான் பாருங்க, சால்வையை கழட்டுறாராம், வஸ்திரத்தை கொடுக்குறாராம், பட்டயத்தை கொடுக்குறாரு, வில்லை கொடுக்குறாரு, கச்சையை கூட கழட்டி கொடுத்துறாரு. ஏன் தெரியுமா, இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த தாவீது என்ன பண்ணியிருக்கிறாருன்னா எக்ஸ்ட்ராடினரி அதை பண்ணியிருக்கிறார். யாருமே பண்ண முடியாத ஒரு காரியம். மற்ற எல்லாரும் பயந்து போய் உட்காந்துருக்கிறாங்க. மற்ற எல்லாம் யாருப்பா இந்த கோலியாத்தை போய் வீழ்த்த போகிறது, யார் இவனுக்கு முன்பதாக நிற்பது, ஒருத்தர் கூட 40 நாளாக போலங்க. இப்போ தாவீது போகிறார், போயிட்டு எக்ஸ்ட்ராடினரி வின்,
தோற்றுருவோம் நினைக்கிறாங்க, பெலிஸ்தர்கள் தங்களை மேற்கொண்டு விடுவார்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த தாவீது போய் எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு ஃபைட் போட்டு ஜெயிச்சார் பாருங்களேன். உடனே இந்த மனுஷன் பாருங்கள் கேட்காதெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த தாவீது 1 சாமுவேல் 16 அதிகாரத்தில் உட்காந்து கிட்டார் வாசிச்சுருந்தானே, அப்போ கொடுக்கலாம்ல. இந்த அப்பாவுக்கு வந்து அசுத்தாவி பிடிச்ச பொழுது வந்து இவர் சுரமண்டலத்தை வாசிச்சு இந்த பேய் ஓட்டினாரு. ஏன்னா அப்போ வந்து கொடுக்கலாம்ல. எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் வந்து வாசிச்சு தாங்க எங்களுக்கு பேய் ஓடிச்சு, தயவுசெய்து இருந்தாங்க வச்சுக்கோங்க, என் வஸ்திரத்தை வச்சோம், பட்டயத்தை வச்சோம், ஒன்றத்தையும் கொடுக்கல, ஆளே இல்லை அங்கே. ஆனால் என்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக ஒன்று செஞ்சான் பாருங்களேன், ஒரு பெரிய ராட்சதனை வீழ்த்தினான் பாருங்களேன். உடனே வந்துட்டாங்க, ஐயா நம்ம 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்கலாமா, உடன்படிக்கை பண்ணிக்கலாமா, இந்தாங்க வச்சுக்கோங்க. மனுஷன் எப்போ திரும்ப கொடுப்பான், நீங்கள் என்னைக்காச்சும் ஒன்று எக்ஸ்ட்ராடினரியாக செய்யுங்களா, அன்றைக்கி தான். அதே சாம்பார் வச்சுட்டு இருந்தால் அப்ரிசியேஷன் கிடைக்காது. என்னைக்கா ஒரு நாள் நல்லா வச்சு பாருங்களேன், ஒரு பிரியாணி வச்சு பாருங்களேன். எப்போவுமே செய்கிறதே செஞ்சுக்கிட்டு இருந்தால் அப்புறம் வராது. என்ன சொல்கிறீங்க, கரெக்டு தானே? சீரியலாக பார்த்து பயமாக இருங்க. என்னைக்கா ஒரு நாள் எக்ஸ்ட்ராடினரியாக செஞ்சா இங்கே பாருங்களேன். இந்த தாவீது பாருங்களேன், எக்ஸ்ட்ராடினரியாக when he got an extraordinary victory, இமீடியட்டாக அவன் கேட்கவே இல்லை, இவனாக எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான், எக்ஸ்ட்ராவாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் மனுஷன். அவ்வளோதான். முதலாவது when he has extra, தனக்கு எக்ஸ்ட்ராவாக இருந்தால் கொடுப்பான். ரெண்டாவது when you did something extraordinary, நம்ம ஏதாவது விசேஷமாக இதை செஞ்சால் உடனே மனுஷன் வந்து அவன் நம்ம நினச்சதை காட்டில், கேட்டதை காட்டில், சொன்னதை காட்டில் அதிகமாக செய்யும். மூன்றாவது சம்டைம்ஸ் இன் எக்ஸப்ஷனல் சுச்சுவேஷன்ஸ், அதாவது எப்பயாச்சும் ஒரு வாட்டி நடக்கும் பார்த்தீங்களா. எப்போவுமே செய்கிறவங்களுக்கு இல்லை, எப்பயாச்சும் ஒரு வாட்டி மனுஷன் இப்படி ஆயிடுவாங்க. திடீர்னு நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அதாவது சில பேர்லாம் சொல்கிறது கேட்டிருக்கேன், இவங்களா கொடுத்தாங்க, சரியான கஞ்சப்பயலாச்சே, இவன் போய் கை நீட்டி கொடுத்துருறான் காசு. இவன் சில பேர் உண்மையாக சொல்கிறீங்க, அவங்களா கொடுத்தாங்க. இது எப்போனா எப்பயாச்சும் ஒரு வாட்டி நடக்கும் மனுஷனுக்கு. ஒரு அழகான ஒரு பகுதி இருக்குது ஆதியாகமம் 14. ஆபிரகாம் போய் சோதோமின் ராஜாவை காப்பாற்றி பெரிய வெற்றி எடுத்துட்டு, இவர் ராஜாவே எடுக்க முடியாத வெற்றியை ஆபிரகாம் போய் அவருக்கு டீமை கூப்பிட்டு போய் வெற்றி எடுத்துட்டு, அவர் இழந்த ஜனங்கள், இழந்த பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டா, இந்த சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி சொல்கிறாரு, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும். ஏங்க இவர் கேட்கவே இல்லை, யார்? ஆபிரகாம் கேட்கவே இல்லை. ஆனால் இந்த ராஜாவே சொல்கிறான், எப்பா எனக்கு ஜனங்களை மட்டும் கொடுத்துருப்பா, பொருட்களை நீயே வச்சுக்கோப்பா. இது வந்து எப்பவும் நடக்கிறது கிடையாது, எப்பயாச்சும் ஒரு நடக்கும் இதுமாரி. இந்த ராஜாக்கள் வந்து யுத்தத்துக்கு போகிறதே எதுக்குன்னா, இன்னொரு நாட்டை போய் என்ன பண்ணுறது, அவன்கிட்ட இருக்கிற பொருள், தங்கம், வெள்ளி இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இது சூறையாடுவாங்க, போய் கொள்ளையாடிடுவானுங்க. எல்லாத்தையும் போய் கொள்ளையடிக்கிறது தான் யார் வேலைன்னா ராஜாக்களுடைய வேலை. ஆனால் இந்த ராஜா பாருங்கள், ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, எப்பா நீ வேணாம்ப்பா, எனக்கு ஜனங்களை மட்டும் பொருட்கள் நீயே வச்சுக்கோ. இது வந்து எப்போனா எப்பயாச்சும் ஒரு வாட்டி சில பேர் இப்படி இருப்பாங்க. நம்ம எப்போவுமே இவங்க இப்படி தான் நினச்சோன்னு வைங்களேன், நம்மளை மாதிரி ஏமாளிகள் எதுவுமே கிடையாது. இவன் எப்பயாச்சும் ஒரு வாட்டி ஞானோதயம் வந்து, எப்பயோ ஒரு வாட்டி கொஞ்சம் இறக்க வந்து, அவனே தூக்கத்தில் பேசுன மாதிரி பேசுவாங்க. இது மாதிரிலாம் சில பேர் எப்பயாச்சும் ஒரு நடக்குது. ஆனால் நீங்கள் ஆண்டவர் எடுத்து பாருங்கள், இந்த 3 காரியங்களை அவரை வச்சு பாருங்கள். அவர் வந்து தான் சொன்னதை காட்டிலும், தான் வாக்கு கொடுத்ததை காட்டிலும் அவர் அதிகமாய் செய்கிறவர். அப்படின்னா நாட் பிகாஸ் ஹி ஹாஸ் எக்ஸ்ட்ரா. அவர்கிட்ட நிறைய இருக்குங்க. அவருக்கு என்ன பிரச்சனை, அவருக்கு நிறைய இருக்குது, அவர் கொடுத்த நம்மளுக்கு கொடுக்காம என்ன அப்படின்றது, அவர்கிட்ட நிறைய எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அவர் நமக்கு சொன்னதை காட்டில் அதிகமாக செய்கிறது இல்லை. நல்லா விளங்கி கொள்ளுங்க, வேதம் சொல்லுகிறது தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்மளுக்கு கொடுத்தார். அப்போனா ஆண்டவர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு கொடுக்கல. ஏதோ ஆண்டருக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அந்த 10 பிள்ளைகளில் ஒருத்தர் இயேசு அமுச்சு விடுவோம் அப்படின்ட்டு இயேசு அனுப்பல. வேதம் சொல்லுகிறது தமக்கு இருந்த ஒரே பேரான குமாரனை தேவன் நமக்கு கொடுத்தார். He gave his only begotten son. நல்லா விளங்கி கொள்ளுங்க, தேவன் நம்மேல் வைத்த அன்பு இந்த உலகத்தின் அன்பை போல கிடையாது. நாட் லைக் த வேர்ல்ட். உலகம் எப்போ தெரியுமா நம்மளுக்கு கொடுக்கும், அவங்ககிட்ட நிறைய இருந்தால் நம்மளுக்கு கொடுக்கும். உலகம் எப்போ கொடுக்கும்னா, இது இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டியும் ஒன்று தான் அப்படின்ற நிலைமையில் உலகம் நம்மளுக்கு கொடுக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசுவை நம்மளுக்கு கொடுத்த பொழுது அவருக்கு இருந்த ஒரே பேரான குமாரன் நமக்கு கொடுத்தார். அதனால தான் வேதம் சொல்லுது, தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக கொடுத்திருப்பார் என்றால் மற்ற ஆசீர்வாதங்களையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? தான் கம்பேரிசன். ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தராரு. நம்ம வேண்டிக் கொண்டதை காட்டிலும், அவர் வாக்கு பண்ணினதை காட்டிலும் அதிகமாக தராரு. எப்படி தராரு தெரியுமா? அவருக்கு நிறைய இருக்கிறதுனால இல்லை. நம்ம ஒன்றை விளையும் கொள்ளணும், நாட் பிகாஸ் காட் ஹேஸ் மோர். ஆண்டவர் எப்போ தந்தார் தெரியுமா? தனக்கு இருந்த ஒரு பேரான குமாரனே கொடுத்துட்டேன்ப்பா, நான் மற்றதை கொடுக்காம இருப்பேனா? அவர் வாக்கு பண்ணினதை அவர் செய்யாமல் இருப்பாரா? நாட் பிகாஸ் ஹி ஹாஸ் எக்ஸ்ட்ரா, ஹி கேவ் இஸ் ஒன்லி பிகாட்டன் சன். ரெண்டாவது, நாட் பிகாஸ் we did something extraordinary. நம்ம ஏதோ பயங்கரமாக ஆண்டவருக்கு ப்ளீஸ் பண்ணுறதுக்கு பயங்கரமாக செஞ்சுட்டதுனால அவர் கொடுக்கல.
மனுஷன் அப்படி கொடுப்பான். நீங்கள் ஏதாவது பயங்கரமான ஒரு காரியத்தை அவங்களுக்கு செஞ்சிட்டீங்க, அவங்களுடைய ஆபத்தில் நீங்கள் உதவிட்டீங்க, அவங்க உயிரை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, ஏதோ நீங்கள் மனுஷனுக்கு ரொம்ப நிறைய செஞ்சிட்டிங்கன்னா அவன் வாக்கு பண்ணினதை காட்டிலும் அதிகமாக மனுஷன் செய்வான். ஆனால் எப்போ நீங்கள் நிறைய செஞ்சுருக்கணும். நான் கேட்குறேன், ஆண்டவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொண்டதுக்கு நம்ம என்னங்க எக்ஸ்ட்ராடினரியாக செஞ்சோம்? அவர் அப்படியே ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம எதாவது செஞ்சுருக்கிறோமா? அவர் நமக்கு கொடுத்தது எப்போ திரும்ப கொடுத்தாரு? நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை நேசித்தார். நம்மளை நேசிக்கிறதுக்கு நம்ம ஒன்றுமே செய்யலை, எக்ஸ்ட்ராடினரியாக ஒன்றுமே செய்யலை. அப்படியே நம்மளை ஆண்டவர் தலையில் வச்சு ஆடுறதுக்கு நம்ம ஒன்றும் பெருசாக செய்யலை. நம்மளை மெச்சி கொள்வதற்கு நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்குது. நம்ம ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு, ஆண்டவரை மெஸ்மரைஸ் பண்ணுறதுக்கு, ஆண்டவரை அப்படியே பம்பூசல் பண்ணுறதுக்கு நம்ம எதுவுமே செய்யலை. அப்படியே அப்பா எல்லாம் இப்படி செஞ்சுட்டப்பா நீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. நம்மளால் எதுவுமே செய்யலை. We did not do anything extraordinary, but still he gave us more than what he promised. மூணாவது, not just in exceptional situations. மனுஷனை போல எப்பயாச்சும் ஒரு வாட்டி நம்ம ஆண்டவர் ஒரு காரியத்தை செஞ்சோன்னே அப்பா ஆண்டவராக செஞ்சாரு அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. எப்பவுமே அவர் அப்படிதான், எப்பவுமே அப்படிதான். இஸ் ஆல்வேஸ் லைக் தட். திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் நன்மை செய்தார், அதுக்கப்புறம் ஃபுல்லாக தீமை தான். அவருடைய கரத்திலிருந்து தீமை ஒரு நாளும் வருவதே கிடையாது. இன்னைக்கு நீங்கள் விசுவாசிங்க, ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணின தேவன், நீங்கள் சொன்னதை காட்டிலும் அதிகமாய் நீர் செய்கிறவர். He gives more than what he promises. இன்றைக்கு இந்த காலை வேளையில் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு வேளை நான் இதை பேசி கொண்டிருக்கும் பொழுது, பாஸ்டர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது பாஸ்டர், ஆனால் ஆண்டவர் நடத்துகிற வழிகள் எனக்கு புரியல, அவர் சொல்லுகிற வார்த்தைகள் எனக்கு புரியல, அவருடைய வாக்கு தத்தங்கள்லாம் என்ன இதெல்லாம் நடக்குமா நடக்காதா எனக்கு புரியல. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நம்முடைய வேலை என்ன தெரியுமா? அவரை துதிச்சுக்கிட்டே இருங்க, அவரை உயர்த்திக்கிட்டே இருங்க. ஆண்டவரே, நான் சமீபத்தில் ஒரு பாடல் ஒன்று ரிலீஸ் பண்ணேன், நீங்கள் முடிஞ்சால் போய் கேளுங்க. அந்த பாடல் சொல்லுகிறது, என் புரியாத பாதைகள் காட்டிலும் நீர் நடத்தின வழிகள் ஏராளம், நான் நடந்து வந்த பாதைகள் காட்டிலும் நீர் சுமந்து வந்த பாதைகள் ஏராளம். எனக்கு நிறைய காரியம் புரியல, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், பட் என் புரியாத பாதைகளை காட்டிலும் நீங்கள் நடத்தின வழிகள் ஏராளம். ஆண்டவரே, நான் தானாக நடந்து வந்த பாதைகள் காட்டிலும் நீர் என்னை சுமந்து வந்த பாதைகள் ஏராளம். என் புரியாத பாதைகள் காட்டி நீர் நடத்தின வழிகள் ஏராளமே, நான் நடந்து வந்த பாதைகள் காட்டிலும் நீர் சுமந்து வந்த பாதைகள் ஏராளம். சேர்ந்து சொல்லுவேன், என் புரியாத பாதைகள் காட்டிலும் நீர் நடத்தின வழிகள் ஏராளமே, நான் நடந்து வந்த பாதைகள் காட்டிலும் நீர் சுமந்து வந்த பாதைகள் ஏராளமே. சேர்ந்து நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே, நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே, ஓ நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே, நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே. இந்த வசனத்தை மாத்திரம் ஒரே வாட்டி நான் வாசிச்சு 3 வெறும் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன், நம்ம ஜெபிக்கலாம். எபேசியர் 3:20 அதே வசனம், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? நம்ம நினைப்பதற்கும் நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிறவர். இந்த காலை வேளையில் இந்த 3 காரியங்கள் ஆண்டவர் எப்படி செய்கிறார்னா, மோர் தேன் வாட் ஐ டிசையர்ட், நான் விரும்பினதை காட்டிலும்
அதிகமாய் செய்யும். நம்ம நிறைய வாட்டி ஆண்டவர் எந்த லெவலில் வச்சுருக்கிறோன்னா, ஆண்டவரே நான் விரும்பினதை எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா போதும். வாட் ஐ வாண்ட் யூ கிவ் மீ, வாட் ஐ டிசையர் யூ கிவ் மீ. எனக்கு என்ன ஆசையோ அதை நிறைவேற்றுங்க ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் வந்து நான் விரும்புகிறதற்கு மேலாக அவர் அதை செய்கிறார். எனக்கு இன்றைக்கு காலையில் இந்த ஆகாருடைய சம்பவத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த காலில் வாசிட்டு இருந்தேன். ஆதியாகமம் 21 16 சொல்லுகிறது, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஆகார் எந்த நிலைமையில் இருக்கிறா தெரியுமா? அவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை அல்லது அவளுக்கு இருக்கிற அந்த நிலைமை அவளை எந்த நிலைமை கொண்டு வந்துருச்சுன்னா, பிள்ளை சாகிறத மாத்திரம் நான் பார்க்கக்கூடாது. ஐ டோன்ட் வாண்ட் டு see that child suffer. அந்த பிள்ளை சாகிறத நான் பார்க்கக்கூடாது. ஐ டோன்ட் நோ how many of you have gone through this path. இந்த பாத்தில் நீங்கள் எவ்வளோ பேர் போயிருக்கீங்க. நம்முடைய பிள்ளைகள் சில வேளை கஷ்டப்படும் பொழுது, சில விசேஷமாக இந்த சிக் பீப்புளெலாம், இந்த வியாதியஸ்தர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் பார்க்கும் பொழுது, அவங்க அந்த படுற கஷ்டத்தை நம்மளால் பார்க்கவே முடியாது. அவங்க படுற கஷ்டத்தை பார்க்கும்பொழுது எப்படா வெளியே வந்துடலாம், அவங்க மேலே உள்ள இது இல்லை, அன்பு இல்லாதனால இல்லை, அதை பார்க்கறது கஷ்டமாக இருக்கும். நான் நினைக்கிறேன் இங்கே ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை சாகுறாங்க. அவள் அந்த நேரத்தில் சொல்கிறா, ஐயா அந்த பிள்ளையை ஒரு ஓரமாக வச்சுட்டு தூரத்தில் வச்சுட்டு இவ வெளியே வந்துட்டா. என்ன சொல்கிறான்னா, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன், அவ்வளோதான். அவளுக்கு தேவையெல்லாம் அந்த பிள்ளை சாகும்போது நான் அதை பார்க்கறதுக்கு எனக்கு இருதம் இல்லை. ஆனால் பாருங்க, ஆண்டவர் இவ ஆசை வந்து பிள்ளை சாகிறத நான் பார்க்கக்கூடாது. அவளுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது, இந்த பிள்ளை உயிரோட வரும், எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறா. ஆனால் 17 சொல்லுகிறது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இவ வந்து உட்காந்துருக்கிறா, ஐயோ பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, இது மட்டும் எனக்கு போதும்பா. அந்த பிள்ளை சாகும் போது அதை என்னால் தாங்க முடியல ஆண்டவரே. வெளியே வந்துட்டா ஆண்டவர் சொல்றாருப்பா, நீ நினைக்கிறத காட்டிலும் நீ விரும்பினதை காட்டிலும் நான் அதிகமாய் செய்கிறேன். பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். மோர் தென் வாட் யூ டிசைர். ரெண்டாவது, மோர் தென் வாட் வி டிமாண்ட். நம்ம கேட்கிறத காட்டிலும் விரும்புகிறத காட்டிலும் அதிகமாக செய்கிறவர். இரண்டாவது, கேட்பதை காட்டிலும் அதிகமாக செய்கிறார். ஆதியாகமம் 21:15 துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு விட்டாள். இங்க பார்த்தீங்கன்னா அவளுடைய நம்பிக்கையெல்லாம் என்ன இருந்துச்சுன்னா, அந்த துருத்தியில் இருக்கிற தண்ணீர், இந்த துருத்தியில் இருக்கிற தண்ணீர் காலி ஆயிடுச்சு. அவளை போய் கேட்டிங்கன்னா என்னவா வேணும்? ஐயா அந்த துருத்தியில் தண்ணி மட்டும் இருந்திருந்தா என் பிள்ளையை நான் காப்பாற்றிருப்பேன் ஐயா. எனக்கு தேவை என்ன தெரியுமா? துருத்தியில் தண்ணீர். ஆபிரகாம் அனுப்பும் போது ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்து அனுப்பிச்சிட்டாரியா. இந்த தண்ணீர் காலி ஆயிடுச்சியா, எனக்கு இந்த துருத்தியில் தண்ணீர் இருந்தால் போதும், என் பிள்ளை கொடுத்துருவோம் ஐயா. என் பிள்ளை அந்த தாகத்தில் அழுகுறான் ஐயா. அவளுக்கு தேவை என்ன தெரியுமா? துருத்தியில் இருந்த தண்ணீர், அதுதான் அவளுடைய தேவை. ஆனால் 19 வேதம் சொல்லுங்க, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு துருத்தியிலே தண்ணீரை நிரப்பினாள். ஆண்டவர் வந்து இந்த துருத்தியை நிரப்புறதுக்கு இன்னொரு துருத்தியை வைக்கல. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தேவை இந்த துருத்தியில் இருக்கிற தண்ணீர் தான் உனக்கு தேவை. ஆனா துருத்தி தண்ணீரை நிரப்புவதற்கு இன்னொரு துருத்தியே இல்லை. ஆண்டவர் துருத்தி தண்ணீரை நிரப்புவதற்கு ஒரு துறவையை ஆண்டு ஏற்படுத்தினார். அது என்ன தெரியுமா? நான் கேட்டதை காட்டிலும் அதிகமாய் செய்கிறவர். நான் கேட்டதை காட்டிலும். அவளை போய் கேட்டீங்கன்னா பெரிய ஆசைலாம் கிடையாது. தாகத்தில் இருக்கிறவனுக்கு அக்வாஃபீனா கொடுத்தா தான் குடிப்பேன்னு சொல்லுவானா? இல்லை, பிஸ்லரி இருந்தால் தான் அங்கே குடிப்பேன். எங்க துருத்தியில் கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதுங்க. ஆனால் ஆண்டு பாருங்க, அந்த துருத்தி தண்ணீரை நிரப்புவதற்கு ஒரு துறவை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நான் வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குவேன். வனாந்திரத்தில் வழியை கேட்கிறவனுக்கு, வழி தெரியாத ஒருவனுக்கு வழியை காட்டுங்க ஆண்டவரேன்னு கேட்கிறவனுக்கு ஆண்டவர் வழியை உண்டாக்குகிறார். அவாந்திர வெளியில், அதாவது டெசர்ட்ஸ், பாலைவனத்தில் தண்ணீர் இருந்தால் போதும், ஏதோ ஒரு பாட்டில் தண்ணி கிடைச்சா போதும் இருக்கிறவனுக்கு வேதம் சொல்லுது, அவாந்திர வெளியில ஆறுகளையே உண்டாக்குவேன். நான் சொல்றேன், நீங்க கேட்டதின்படி அல்ல. அதனால தான் அடிக்கடி சொல்வேன், God does not answer us based on our need, He answers us based on His riches and glory. அவர் நம் கேட்டதின்படி அல்ல, அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நிறைவாய் தருகிறவர். நீங்க கேட்டதை காட்டிலும், நான் விரும்பினதை காட்டிலும், நான் கேட்டதை காட்டிலும் அதிகமாக செய்யணும். கடைசியாக, மோர் தேன் வாட் ஐ டிசர்வ்ட். என் தகுதியை காட்டிலும், என் தகுதியை காட்டிலும். மனுஷன் பாருங்களேன், நம்முடைய தகுதிக்கு ஏற்றது போல தாங்க தருவான். தகுதிக்கு ஏற்றது போல தான். நீங்கள் ஒரு வேலைக்கு போறீங்கன்னா அவங்க எப்படி சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, உங்கள் தகுதிக்கு ஏற்றபடி, உங்கள் படிப்புக்கு ஏற்றபடி. நீங்கள் நிறைய பேருக்கு உதவி செய்வீங்க. உங்களுக்கு பயங்கர கொடை உள்ளம் இருக்கலாம், கொடை வள்ளலாக கூட இருக்கலாம். நீங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யணும். ஆனால் உங்களுக்கு தெரியும் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு தெரியும். உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளை வந்து, இல்லை உங்கள் சொந்தக்காரங்க யாரோ வந்து ஒரு தேவையில் வந்து நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் நிறைய காசு கொடுப்பீங்க. அதே இது ரோட்டில் வந்து ஒரு பிச்சைக்காரன் உங்கள்கிட்ட காசு கேட்குறான்னா அவனுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களே. எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக எடுத்து கொடுக்குறீங்க? இல்லை, மனுஷன் எப்படி தெரியுமா கொடுக்குறான்? தகுதியை பார்த்து தான் கொடுக்குறான்.
ஓகே, இவர்களுக்கு இந்த தகுதி இருக்குது, இந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கலாம், இவங்க இவ்வளோ படிச்சிருக்கிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலாம், சம்பளம் எல்லாம் அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் தேவன் பாருங்க, தகுதியை பார்த்து எனக்கு இதை படிக்கும்போது பாருங்களேன், ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம், இவள் யாருன்னு நம்மளுக்கு தெரியும். இவள் யாருன்னா ஒரு அடிமை பெண். she was a slave girl. எந்த உரிமையும் கிடையாது. சாராள் வந்து திடீர்னு சொல்றாங்க, அம்மா ஆபிரகாமுக்கு நீ தான் வந்து மனைவியா இருக்கணும், அவளுக்கு அவர் மூலமா எனக்கு ஒரு பிள்ளையை பெற்றுத்தா அப்படின்னா, எதிர்த்து பேசுறது கூட அவளுக்கு வந்து எந்த தகுதியும் கிடையாது, எந்த உரிமை கிடையாது. திடீர்னு ஒரு நாள் சொல்றாங்க, ஆபிரகாம் வர்றார், காலில் எழும்பி, இந்தாம்மா இந்த ஒரு பிரெட்டு துண்டு வச்சுக்கோ, ஒரு துருத்தி வச்சுக்கோ, நீயும் பையனை என்ன பண்ணுங்க, கிளம்புங்க, வெளியே போங்க. சண்டை போட முடியுமா, பேச முடியுமா? அந்த நிலைமையில் இருக்கிறாங்க. தகுதியே இல்லாத ஒரு பெண், அடிமை பெண்ணையும் அவள் பிள்ளையும் வெளியே அனுப்பு, பேர் கூட சொல்ல, ஆகாரும் இஸ்மவேல் வெளியே அனுப்பும் கூட சொல்ல, சாராளம்மா வெளியே அனுப்பும்போது அந்த அடிமை பெண்ணையும் அவன் பிள்ளையும் வெளியே அனுப்பு, இப்படிதான், பேர் கூட கிடையாது அவளுக்கு அந்த நிலைமையில் அப்படி இருக்கிறா. ஆனால் வேதம் சொல்லு 21ஆம் 20ஆம் வசனத்தில், அந்த பிள்ளையோடு கர்த்தர் இருந்தார். எங்கள் உலகம் ஒதுக்கிருச்சுங்க. உலகம் சொல்லுது இது அடிமை பொண்ணு, இதுக்கு ஒன்றும் கிடையாது, தகுதி கிடையாது, பணம் கிடையாது, படிப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு உலகம் வந்து தகுதியை வச்சு தீர்மானிக்குதுங்க. ஆனால் ஒரு தகுதியே இல்லாத ஒரு துரத்தப்பட்ட ஒரு பெண் இருக்கு. வேதம் சொல்லுது தேவன் பிள்ளையோடு இருந்தார். நான் சொல்கிறேன், நம்முடைய தகுதியை மிஞ்சி, மோர் தேன் வாட் ஐ டிசர்வ்ட், என்னுடைய தகுதிக்கு மிஞ்சி ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய உண்மை உள்ளவர். அவர் வாக்கு எப்படி நிறைவேற்றார் தெரியுமா? முதலாவது சொன்னேன், மோர் தேன் வாட் ஐ டிசையர்ட், நான் விரும்பினதை காட்டிலும். ரெண்டாவது, மோர் தேன் வாட் ஐ டிமாண்டட், நான் கேட்டதை காட்டிலும் அதிகமாய். மூன்றாவது, மோர் தேன் வாட் ஐ டிசர்வ்ட், நான் என் தகுதியை மிஞ்சி ஆண்டவர் தம்முடைய வாக்கை நிறைவேற்ற உண்மை உள்ளவராயிருக்கிறார். அந்த தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்க போகிறோம். காலை வேளை இதை வாசிட்டு இருந்தேன். ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுவார், இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இந்த வசனத்தை படிக்கிறது நம்மளுக்கு என்ன தகுதி இருக்குங்க? வானத்தும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ளவர் சொல்லுகிறார், நீ என்னுடையவன். நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் உங்களை வெளியே அமைச்சிருக்கலாம், உங்களை தகுதி இல்லைன்னு துரத்தி இருக்கலாம், உங்கள் வீட்டில் உங்களுக்கு கனம் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் வேலை ஸ்தலங்களில் உங்களை இல்ட்ரீட் பண்ணலாம், அநேக மனிதர்கள்ட்ட நீங்கள் வெட்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவன் நம்மளை பார்த்து சொல்கிறது என்ன தெரியுமா? நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். இந்த வசனத்தை ஒரு 7 முறை நம்ம இப்படி வாசிக்க போகிறோம். அந்த யாக்கோபே அப்படின்னு இருக்கிற இடத்துல உங்கள் பேரை போட்டு வாசிக்க போகிறோம். இந்த இஸ்ரவேலேன்னு வருது பாருங்கள், அங்கேயும் நம்ம பேரை போட்டு நம்ம 2 முறை நம்ம பேரை ரீப்ளேஸ் பண்ணி இந்த வசனத்தை வாசி. எத்தனை பேர் வாசிக்கலான்றீங்க? எல்லாரும் பைபிளை திறந்து இல்லை ஸ்க்ரீனை பார்த்து அந்த யாக்கோபேன்ற வர இடத்துல உங்கள் பேர், இஸ்ரவேலேன்னு வர இடத்துல நம்ம பேரை போட்டு இந்த வசனத்தை நான் வாசிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம அறிக்கை பண்ண போகிறோம், ஆண்டவரே எனக்கு ஒரு தகுதி இருக்குன்னா அது என்ன தகுதினா, நான் உம்முடையவன் என்கின்ற தகுதி. வாசிக்கலாமா? இப்போதும் ஜோயலே உன்னை சிருஷ்டித்தவரும் ஜோயலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். சொல்லுங்க, நான் அவருடையவன், நான் அவருடையவன். உலகம் என்ன வேணா சொல்லாங்க, ஆனால் என் தகுதிக்கு மேலாக தன்னுடைய வாக்கில் உண்மை உள்ளவராக இருக்கிற என் தேவன் உண்மை உள்ளவர், என் தேவன் நல்லவர். அவர் வாக்கு தத்தத்தை துவக்குகிறவர், வாக்கிலே உண்மையாக இருக்கிறவர், அவர் வாக்கு பண்ணினதிலும் மேன்மையானதை செய்கிறவர். எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்கலான் இருக்கீங்க? ஆண்டவரே, இதெல்லாம் பெற்றுக்கொள்வதே தகுதி இல்லப்பா, ஆனால் நீர் என்னை நேசித்த ஒரே காரணத்திற்காக, நீர் வைத்த அன்பினாலே, என் தகுதியை பார்த்தல்ல, என் நீதியை பார்த்தல்ல,
என்னுடைய பணத்தையோ பட்டத்தையோ பார்த்தல்ல, நான் உடைய பிள்ளை என்பதை பார்த்து நீர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் ஏராளம். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை ஓ காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை ஓ காரணம். நீர் நல்லவரே, நீர் நல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சர்வ வல்லவர் கரங்கள் கரங்கள் எங்கள் ஆதாரம். அவர் ரொம்ப நல்லவர், வாக்கில் உண்மை உள்ளவர். நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் எங்கள் ஆதாரமே. சொல்றேன், நம்முடைய புத்திக்கு மேலான காரியத்தை அவர் செய்வார். நீ நினைத்ததை காட்டிலும் அதிகமாய் தேவன் செய்ய உண்மை உள்ளவர். நம்முடைய நிலைமையை வச்சு, நம்முடைய தகுதிகளை வைத்து, நம்முடைய பலனை வைத்து, நம்முடைய பராக்கிரமத்தை வச்சு தேவனை நம்ம ஒரு நாளும் அளவிட முடியாது. ஒரு அடிமை பெண்ணுக்கு அவர் துணையாய் நிற்பார் என்றால், ஒரு பயந்தாங்கோலியா இருந்த ஒரு கிதியோனுக்கு தன்னை சமாதானம் பண்ணுகிற தேவனாய் யெகோவா ஷாலோமாய் தன்னை காட்டுவார் என்றால், அவனை வைத்து ஒரு மீதியானியர்களை ஆண்டவர், வெட்டுக்கிளிகளாய் பரவி இருந்தவர்களை ஆண்டவர் துரத்துவார் என்றால், நான் சொல்றேன், உங்களுடைய நிலைமை ஆண்டுக்கு ஒரு பொருட்டே அல்ல. நீங்க கடந்து போகிற பாதை அவருக்கு ஒரு பொருட்டே அல்ல. உங்களுடைய தேவை அவருக்கு ஒரு பொருட்டே அல்ல. உங்க படிப்பும் உங்கள் சூழ்நிலையும் ஒரு பொருட்டல்ல. உங்களுடைய தகுதியை காட்டிலும் உங்களை தகுதிப்படுத்துகிறவர் பெரியவராயிருக்கிறார். உங்களுடைய தகுதியை பார்த்து உங்களுக்கு பலனை தருகிறவர் அல்ல, தகுதிப்படுத்துகிறவர் அல்ல. மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்தவர்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்ற வல்லமை உள்ளவர் என்னுடைய தேவன். அற்ப விசுவாசிகளாய் இருந்தவர்களை பெரிய பெரிய விசுவாச கிரியைகளை செய்ய மாற்றினவர் நம்முடைய தேவன். நான் சொல்றேன், இன்றைக்கு உங்க சூழ்நிலை ஆண்டோடைய கருத்தில் ஒப்பு கொடுத்துட்டு சொல்லுங்க, ஆண்டவரே, என் புத்திக்கு மேலான காரியங்களை நீர் செய்கிறவர், நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்கிறவர். ஏனென்றால் நான் உம்முடையவன், நான் உம்முடையவன், நான் உம்முடையவன். உம்முடைய பிள்ளைக்காய் நீர் இதை செய்கிறீரப்பா, உம்முடைய பிள்ளைக்காய் நீர் இதை செய்கிறீர். We thank you, Father. இந்த பாடலின் தொடர்ந்து பாடுவோம். இப்பொழுது கர்த்தர் கொடுக்கிறவர்கள் நீங்க உற்சாகமாய் கொடுக்கலாம். விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. நீர் நல்லவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவர் கரங்களின் ஆதாரமும் கரங்கள் எங்கள் ஆதாரம். வேற எந்த கரத்தையும் நாங்க நம்பலப்பா, உங்களுடைய கரத்தை மாத்திரம் நம்பி இருக்கிறோம். நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் எங்கள் ஆதாரமே. இதுவரை நம்மை ஏந்தி தாங்கி தப்புவித்தார். சொல்லும், ஏந்தி நீர், ஏந்தி நீர், தாங்கி நீர், தகுதியே இல்லை, தகுதியே இந்த உயர்வுகள், இந்த உயர்வுகள் மிகுதியான மிகுதியான ஓ காரணம் அது. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, சொல்லுங்க, நீர் நல்லவர்,
கரத்தில் தீமை வருவதே. உம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், எங்கள் ஆதாரம். நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் எங்கள் ஆதாரம். துவங்கியதை முடிப்பீரே, துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. ஓ தடைகள் வந்தாலும் தரிசனம் இருக்கும் அப்பா, தரிசனம் தாமதமானாலும் நன்மையாய் நன்மையாய். தடைகள் வந்தாலும் தரிசனம் தரிசனம். அப்படி எழுந்து நின்று பாடலாமா? எழுந்து நின்று. நீ நல்லவரே, சொல்லும் கரங்களின் ஆதாரம், கரங்கள் எங்கள் ஆதாரம். நீர் நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் எங்கள் ஆதாரம். கடைசியா ஒரு முறை எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லும், நீர் நல்லவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. ஓம் கரங்கள் எங்கள் ஆதாரமே. சர்வ வல்லவரே, உம் கரங்கள் எங்கள் ஆதாரமே. நீர் நல்லவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. எங்கள் ஆதாரமே. ஓ நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நான் நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரி. சொல்லுங்க, என் புரியாத பாதைகள் காட்டி, என் புரியாத பாதைகள் காட்டி நடத்தின வழிகள், நீர் நடத்தின வழிகள் ஏராளமே. நான் நடந்து வந்த பாதைகள் காட்டிலும் நீர் சுமந்து வந்த பாதைகள் புரியாத பாதைகள், என் புரியாத பாதைகள் காட்டிலும். ஓ நீர் நடத்தின வழிகள் ஏராளமே. நான் நடந்து வந்த பாதைகள் காட்டிலும் நீர் சுமந்து வந்த பாதைகள் ஏராளம். பாதைகளை நம்பி சொல்லும், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன். துவங்கியதை முடிப்பீரே, நன்றியோடு ஸ்தோத்தரி. நீர் வாக்கில் உண்மை உள்ளவரே, நன்றியோடு சொன்னதிலும் அதிகமாய் செய்பவரே, நன்றியோடு